என்னை இந்த இடத்தில் இருந்து இரண்டாவது முறையாக 16,800 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு ஏழை பனையேறி தொழிலாளியின் மகனை இந்த சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இரண்டாவது முறையாக நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு பணியாற்றிட வாய்ப்பு தந்த என் நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும் எனக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அத்துணை நண்பர்களுக்கும் என்னை 36 ஆண்டுகள் நெஞ்சிலே சுமந்து 58 வயது வரை என்னை ஆளாக்கி வளர்த்த என் அன்பு தாய் தந்தைக்கும் 95ஆம் ஆண்டு முதல் என்னை கரம்பிடித்து 36 ஆண்டுகள் என்னோடு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் இந்த துணை அந்த வாழ்க்கை துணைக்கும் என் அருமை சொந்தங்கள், என் அன்பு தம்பிமார்கள், எனக்காக உழைத்த ஊர் பொதுமக்களுக்கும், நற்செயல் செய்கின்ற சேவர்களுக்கும், என்னை தேர்ந்தெடுக்க வேண்டு படையோடு பணபலத்தோடு வந்தவர்களுக்கெல்லாம் இதுதான் பதில் என்று உரைத்து விரட்டி அடித்து மீண்டும் என்னை இந்த சார்ஜுக்குட்டையில் அமர வைத்த நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும், உற்றார் உறவினர்கள், இயக்கத்தின் தோழர்கள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் பேச ஆரம்பிக்கும் போது எதிரே இருந்து 8 முறை எழும்பி பேசும் வாய்ப்பை தந்த அத்துணை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எங்கள் பேரவைத் தலைவர் உங்களுக்கு தேனை தருகிறார், எங்களுக்கு பாலை தருகிறார். அதற்கு காரணம் என்றால் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆரியருள் தூர்த்துவிடும், மறந்தும் பிறன்கேடு சூழ்க அறம் சூழும், சூழ்ந்தவன் கேடு எதை செய்தாலும் 3 மாதங்கள் 90 நாட்கள் தான் ஆகின்றது. 100 நாட்களை தான் கடந்திருக்கிறது இந்த ஆட்சி. என்ன குறை கண்டீர்கள், என்ன குற்றம் கண்டீர்கள்? இது அனைத்தையும் நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். நன்றி, வணக்கம்.